என்னங்க இந்த துலாபார பிரார்த்தனையை நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். அச்சுதா, உங்க அப்பாவுக்கு எதுக்காக இந்த துலாபார பிரார்த்தனை? ஐயா, எங்க அப்பா சண்டைக்கு போன போது எந்தவித ஆபத்தும் இல்லாம திரும்பி வந்தா கிடைக்கிட சக்கர துலாபார செலுத்துறேன்னு குருவாயூரப்பன் எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அதை இப்ப செலுத்துறாங்க. ஏன்பா கந்தசாமி அண்ணே, இந்த கேப்டன் இடைக்கு கிட்டத்தட்ட 500 கிலோ சக்கரை தேவைப்படும் போல இருக்கு. அவர் மீசைக்கே 50 கிலோ வேணுமே. கரெக்ட். நீ ஆளை நல்ல எடை போடுற. சரிக்காத, பயமா இருக்கு. என்னங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேத்திரத்துல நேர்த்தி கடனுக்காக நிறைய செலவு பண்றாங்க. நீங்க ஒரு காரண செலவு பண்றீங்களா? வட்டி பணம் தான் பெட்டி நிறைய இருக்கு. ஒரு 100 ரூபாய் கொடுங்க, இந்த கோயில் உண்டியிலாச்சும் போட்டு வரேன். 100 ரூபாய் என்னடி, ஆயிரக்கணக்கா? எங்க அப்பனுக்கு லட்சக்கணக்கா போடலாமடி. இந்த ஒத்த ரூபாய உண்டியல்ல போட்டுடு. ஒத்த ரூபாயா கொடுங்க. அடியா அடியா மாணிக்கம். என்ன இது இம்மா வாழைப்பழத்தை இன்னத்துக்கு வாங்கிட்டு வந்த? வாழைப்பழம் இல்லையா, நேந்திரம் பழம் சீப்பா கிடைச்சது. வாங்க, உடம்புக்கு நல்லதான் துண்ணு. அடாடா, இந்த பயத்துக்கு ஒரு கிளாஸ் பட்டை சரா இருந்து அடிச்சுனா சும்மா அப்போல மாதிரி கப்புன்னு எழுதிக்கிறமே. ஐயா, என்ன அது? எல்லாத்தையும் விட்டு கடாச்சிட்டேன்னு பார்த்தா பயப்படி பட்டை நினைச்சுக்கிற. மினிமா சும்மா தமாஷ்க்கு சொல்லிக்கினாண்டி. இன்ஸ்பெக்டர் கையில சத்தியம் பண்ணதுக்கு அப்பாலதான் அந்த கஸ்மாலத்தை டச் பண்றது இல்லையே. நீ இன்னத்துக்கு பயந்து நிக்கிற? மெய்யால சொல்றீங்க. இப்பதான் உன் மேல எனக்கு ரொம்ப இஷ்டம் வந்துகினே கீது. அதே பேல் தாமே எனக்கும். இப்பதான் பிஞ்சாதின்னா இன்ன, லவ்னா இன்னான்னு பிரிஞ்சுக்கினே வருது. பயத்த துணியா நீ துண்ணுமே போனா ஐயா. என்னாமே, நான் துண்ணா நீ துண்ண கூடாதா? ஐயா, என்னையா அப்படி சொல்லிக்கினியே? புருஷன் துண்ணத பொஞ்சாதி துன்றதுக்கு எம்மா புண்ணியம் செஞ்சிருக்கணும். கொனாயா. ஆஹா, மீனேமா. ஐயா, கர்த்தர்வியா மனுஷால் பாப்பாங்க. கம்மின்று சத்தாமே, வா சிங்க சாய அடிச்சுன்னு போலாம். ஏமா, இந்த வளையலுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 4 ரூபாய் கொடுமா. இந்தாம்மா 5 ரூபாயா வச்சுக்க. நான் வாங்கினதுக்கு நான் தானே பணம் கொடுக்கணும். நீங்க எதுக்கா கொடுக்குறீங்க? புருஷன் பஞ்சாதிக்குள்ள யார் கொடுத்தா என்னம்மா? நீங்க வாங்கினதுக்கு உங்க வீட்டுக்காரர் கொடுக்காம வேற யாரு கொடுக்கறது? அம்மா, இந்த தம்பதிகள் 2 பேரும் குழந்தை வரத்துக்காக குருவாயூர் வந்திருக்காங்க. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, நான் வளையல் போட்ட நேரம் சீக்கிரமா உனக்கு வளகாப்பு சீமந்தம் எல்லாம் நடந்து இந்த குருவாயூரப்பனை போல ஒரு அப்பன் பிறக்கணும். லல்லி, என்ன விளையாட்டு இதெல்லாம்? விளையாட்டு இல்லையே, உண்மையை தானே சொல்றோம். கீதா, 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 கீதா. இதெல்லாம் உங்க செட்டப்பா? புருஷன் பெஞ்சாதி குழந்தை குட்டி இப்படி எல்லாம் லலிதாவையும் குமாரியும் பேச சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? லலிதா குமாருக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த வளையல்காரம்மா உன்னையும் என்னையும் புருஷன் பொஞ்சாதின்னு முடிவு விட்டாங்களே, அத நீ சொல்லி கொடுத்தியா? போதும், இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடா வம்பா இருக்கு? அவங்க பேசுறதுக்கு நான் என்ன செய்வேன்? இங்க பாருங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு மதுரையில என்கிட்ட சொன்னதுல இருந்தே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, கல்யாணத்தை பண்ணிட்டு நாம 2 பேரும் போய் எங்க அப்பா கால்ல விழுந்துட்டோம்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, மனப்பூர்வமா வாழ்த்திடுவாரு. அதெல்லாம் நடக்காது. உங்க அப்பா சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என் கழுத்துல தாலியை கட்டணும். கீதா, நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. ஒண்ணும் இல்ல, நல்லதுக்கு தான் சொல்றேன். நாளை இழுக்கிறையே. எல்லாத்துக்கும் வேலை வரணும்னு சொல்லுவாங்க. ஆறு ராஜா ராணி. அண்ணே, என்கிட்ட இஸ்பெக்ட் ராஜா இருக்கு. அதோட ஆட்டின் ராணிய சேர்க்கலாமா? சரிதான், காருக்குள்ளேயும் தடதானா? டிரைவரும் கண்டக்டரும் இங்க சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேச விட மாட்டாங்க போல இருக்கு. தாராளமா பேசுங்க, நாங்க அந்த பக்கம் திரும்புறோம். திரும்பவே மாட்டோம். One, one, two, two. One, one, now two, two. One, one, now two, two. என்ன எல்லாரும் ஒரே சந்தோஷ ஆரவாரத்தோட இருக்கிறீங்க? உங்க மகிழ்ச்சியில நாங்களும் பங்கு கொள்ளலாமோ? அப்பா, உனக்கு தான் 60க்கு 60 கண்ணால முடிஞ்சு போச்சே. இத்தையெல்லாம் ஏன்பா கண்டுக்கிற? கபால்ல சைடு வாங்கிக்க. ஐயா, இவங்க எல்லாம் என்ன சும்மா கேலி பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேளுங்க. கீதா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதம்மா. ஆமாம்மா, எல்லாரும் ஒரு கூட்டமா வந்திருக்கோம். ஏதாவது தமாஷா பேசுவாங்க, அதையெல்லாம் தவறா எடுத்துக்க கூடாது. அங்க அங்கே நின்று இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நாள் கூட கூட கையில இருக்கிற காத்து கரையுதுல. நம்ம அடுத்த திட்டம் என்ன? நாளை கால சூரியோதயத்துக்கு நாம எல்லாரும் கன்னியாகுமரியில இருக்கணும்.
திரள் மணி கதிர்கள் வீசி திசையாளும் ஆதவன் தென்கடல் குமரி தாயில் திருவடி தேடி வந்தானே. தெய்வம் குமரியம்மா நீலக்கடல் வேகத்திலே நிலம் கொண்டு செல்லாமல் காலமெல்லாம் காவல் செய்யும் கன்னி தெய்வம் குமரியம்மா. கன்னி தெய்வம் குமரியம்மா. தேசத்தின் எல்லையம்மா தேடி வந்த செல்வம் அம்மா, தேசத்தின் எல்லையம்மா தேடி வந்த செல்வம் அம்மா, தேவியே கன்னியம்மா தென்குமரி தெய்வம் அம்மா, தேவியே கன்னியம்மா தென்குமரி தெய்வம் அம்மா. நீலக்கடல் வேகத்திலே நிலம் கொண்டு செல்லாமல் காலமெல்லாம் காவல் செய்யும் கன்னி தெய்வம் குமரியம்மா.